உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தி என்ன சாதிச்சீங்க? நான் கத்துக்கிட்ட இந்த மந்திரங்களை துஷ்ட காரியத்துக்கு பயன்படுத்தி இந்த உலகத்தையே என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போறேன். எனக்கு மகளாயிட்டு பிறந்துட்டு உன்னால எப்படி இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியுது? முதல்ல இ 3 பெண் குட்டிகளை விடு. சாமி, எங்களை விட்டுருங்க. உங்களை விட சொல்லுங்க சாமி. எங்களை விட்டுருங்க. அது என்னால முடியாதச்சா. நீங்க வேணும்னா என்னோட அச்சனாவும் குருவாவும் இருக்கலாம். ஆனா என்னோட ஆசை என்னன்னு தெரியுமா? இந்த மாந்திரிகத்துல நீங்க எப்படி தர்மத்துல எப்படி உச்சம் தொட்டீங்களோ அதே மாதிரி நானும் அதர்மத்துல உச்சம் தொடணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்படி மட்டும் நான் உச்சத்தை தொடும்போது வசிய உலகத்தோட மகாராணியா மாறிடுவேன். எப்பேற்பட்ட ஆத்மாவா இருந்தாலும் என்னோட பாதம் பணிந்து அது எனக்கு அடிமையாதான் இருக்கணும். அச்சா, நான் இந்த 3 பெண்களையும் நரபலி கொடுக்க போறத யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்கு நான் விடவும் மாட்டேன். இல்ல, நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். நான் கத்து கொடுத்த வித்தைகளை நீ தப்பான வழிக்கு பயன்படுத்துறதால இப்பதானே அது நினைக்கு மறந்து போகணும்னு நான் நின்ன சபிக்காம போடும். அதுக்கான மந்திரங்களை நான் இப்ப തന്നെ പറയാൻ പോകും. ഓം ഉമ്മേ ഭഗവതി തുണേ. அச்சா, நான் உங்ககிட்ட மட்டும்தான் மாந்திரிகம் கத்துக்கிட்டேன்னு நினைச்சீங்களா? அமாவாசை பௌர்ணமியில சுடுகாட்டுக்கு போய் நிறைய துஷ்ட மாந்திரிகங்களை நான் கத்துக்கிட்டேன். அத உங்ககிட்டயே பிரயோகப்படுத்த வச்சிட்டீங்களே. நான் சொல்றத கேட்காம என்னோட இந்த பூஜையை தடுத்து அதை நிறுத்த முயற்சி பண்ற உங்கள மாதிரி நல்லவங்க இந்த உலகத்துக்கு தேவையே இல்ல. அதனால நீங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு மானுட பிறப்புல இல்லாம அக்ரிணை பிறப்புல இருக்க 3வது உயிரான ஈயாருங்க. ஐயோ, எங்களை விட்டுருங்க. எங்களை எதுவும் செஞ்சிடாதீங்க. நாங்க போய் எங்களுக்கு பயமா இருக்குங்க. நாங்க வீட்டுக்கு போகணும். எங்களை விட்டுருங்க. நாங்க வீட்டுக்கு போகணும். எங்களை விட்டுருங்க. ஐயோ, நான் என்னோட உருவத்துல இருந்தா எனக்கு பிடிச்சத செய்ய மட்டும் இல்ல, அடுத்தடுத்து நான் பண்ண போற மாந்திரிகத்தையும் செய்ய முடியாது. நான் நினைச்சது செய்ய என் அப்பா நம்பூதிரியோட உடம்பு எனக்கு தேவைப்படுது. நாங்க வீட்டுக்கு போகணும். ഞാൻ അച്ഛനായിട്ട് മാറിപ്പോയി. ഈ ഉലകമേ എനിക്ക് തന്നെ. ഇനി ഈ ഉലകമേ എനിക്ക് അടിമൈ. സിദ്ധാർത്ഥ് റാണി, ഈ 2 പേർക്കും சும்மா பேருக்கு சம்பிரதாயத்தை நீங்கள் நடத்தணும்னு நினைச்சாலும் இப்போதைக்கு அதுக்கான நேரம் இன்னும் கூடி வரல. என்ன சொல்றீங்க நம்புதிரீங்க?
அன்னைக்கு நீங்க வந்தப்ப ஒரு ஆத்மா தான் தாலியை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கும், அதுக்கப்புறமா இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியும்னு சொன்னீங்க. அப்படி ஒரு வேளை நான் ராணி கழுத்துல தாலி கட்டிட்டா எந்த சக்தியாலையும் எங்களை பிரிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப என்னன்னா அதுக்கான நேரம் கூடி வரல, அது இதுன்னு என்னென்னமோ சொல்றீங்க. அப்ப நான் பறஞ்சது சத்தியம், இப்ப நான் பறையறதும் சத்தியம். கால கிரகத்தின்படி என்னென்ன நடக்கணுமோ அதத்தான் நான் இப்ப உங்ககிட்ட பறிஞ்சு கொண்டு இருக்கிறது. என்னது? நம்பூதிரி ஐயா போன்ல பேசும்போது இனி எந்த சக்தியாலையும் உங்களை பிரிக்க முடியாது, நீயும் சித்தார்த்த தம்பியும் அடுத்த சம்பிரதாய சடங்குகளை ஆரம்பிச்சிருங்கன்னு சொன்னாரு. அதுவும் இல்லாம தாம்பத்திய வாழ்க்கையில ஒன்னாயிடுங்கன்னு போன்ல நம்பூதிரி ஐயா சொன்னாரு. இப்ப வேற மாதிரி சொல்றாரு. ஒரே குழப்பமா இருக்குதே. இன்னையில இருந்து சரியா 9 நாட்கள் வரைக்கும் இந்த 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்த சடங்கு கண்டிப்பா நடக்க கூடாது. என்ன நம்பூதிரி சொல்றீங்க? அது என்னங்கய்யா, குறிப்பா 9 நாள் வரைக்கும் சொல்றீங்க? காலற்ற, உடலற்ற, தலையற்ற நட்சத்திரங்கள்ல சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாதுங்கிறது ஐதீகம். சாமி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்க யாருக்குமே புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. போலே அது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் 3 நட்சத்திரங்களும் கால் இல்லாத நட்சத்திரங்கள். அதே மாதிரி மிருகசிரீடம், சித்திரை, அவிட்டம் 3 உடம்பில்லாத நட்சத்திரங்கள். கடைசி ஆயிட்டு புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி 3 தலையில்லாத நட்சத்திரங்கள். அடுத்து 9 நாட்களும் தொடர்ந்து நட்சத்திரங்கள் வர்றதுனால இந்த நட்சத்திரம் வர்ற நாட்கள்ல சாந்தி முகூர்த்த சம்பிரதாய சடங்கு எதுவும் நடக்க கூடாது. அதையும் மீறி நடந்தா பின்னே ராணி வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு மிகப்பெரிய ஆபத்து உண்டாகும். என்ன இது? என் வயிற்றுக்குள்ளார இருக்கிற குழந்தை தசாவதானிங்கிறது நம்பூதிரிக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்க சொல்ல அந்த குழந்தைக்கு ஆபத்துன்னு எப்படி இவரு சொல்றாரு? ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி மனசு சொல்லுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.